வைத்து நீர் வந்து குழந்தைகளோடு இடைப்பட்டு பேசும் ஆசீர்வதியும் பயணம் எல்லாம் இயேசு இனி நாமத்தை வெட்டி கொடுக்குறப்ப உங்க மத்தியில் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக வந்திருந்தேன். இதை ஏற்படுத்தி கொடுத்த போதுகரையா அவர்களுக்கும் உங்களுக்கும் எல்லாத்துக்கும் மேல இறைவனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரசங்கி 12:7 என்ன சொல்லியிருக்கிறாங்க? அங்கதான் பிரசங்கி 12:7. யாராவது நோட் பண்ணீங்க? டக்கு படிங்க. வீட்டில் போயிட்டு நல்லா இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போவாததற்கு முன்னிப்போம். இதுல ஒவ்வொரு வார்த்தைக்கும் பயங்கரமான ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு. நம்ம வேதத்தை படிக்கும் போது சும்மா அப்படி பேச்சை திருப்பிடக்கூடாது. படிக்கிறதுல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார். இங்க குழந்தைங்க கிட்டலாம் சண்டே ஸ்கூல் டீச்சர் கேட்டாங்க, கேள்வி கேட்க போறேன், நீங்களா என்ன பண்ணணும்? பதில் நம்ம ஆண்டவர் கிட்ட கேள்வி கேட்க கேட்க கேட்கத்தான் அவர் நமக்கு விடையை கொடுப்பார். என்ன கேள்வி கேட்கக்கூடிய ஒரே சந்ததி மணி சந்ததி தான். எரேமியா 33:3 என்ன சொல்லிட்டார்? கூப்பிடு, கேளு, உனக்கு எட்டாததும் அறியாததெல்லாம் சொல்லி கொடுப்பேன். அப்ப கேட்க வேண்டியது யார் பொறுப்பு? கேட்கணுமா? கேட்கணுமா? இன்னைக்கு தான் திரும்ப கேட்டிருப்போம். எங்க எல்லாம் முடிச்சோடனே என்ன சாப்பாடு கொடுப்போம்? சிக்கன் பிரியாணியா, மட்டன் பிரியாணி, சாம்பார் சாதம் இன்னும் கேட்போம். ஆனா ஆண்டவர் நம்மளை கேட்க வைக்க வேண்டும். கேட்கிற எதிர்பார்க்கிறது சரி. மண்ணானது என்னது? உடம்பு. மண்ணானது எங்க திரும்பும்? புதைக்கிறது எங்க போய் புதைக்கும்? ஆனா ஆவி எங்க போகும்? தன்னை தந்த தேவன். அப்ப இதை கொடுத்தது யார்? ஆவி. ஆவி பார்க்க முடியாது. இன்னைக்கு யார் நடத்தினது? யார்? ஆவி. ஒரு உடம்பு அவர் போட்டதுனால என்ன பாக்குறீங்க? இறந்து போட்டவொடனே என்ன திரும்ப கேட்பாங்க? பாடி எப்ப சார் எடுத்து போறாங்க? போயிடுச்சு. அப்ப அவர் ஐடென்டிட்டி இஸ் இன் ஸ்பிரிட். அது யார் பண்ணாங்களா? தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் திரும்புவதற்கு முன்னே. நல்ல வார்த்தைகளை கவனிங்க. மறுபடியும் திரும்புவது. அப்ப நம்ம எங்கிருந்து வந்திருக்கோம்? டக்குன்னு சொல்றாரு பாருங்க. நேற்று வந்தோம் சொல்றாரு. அவர் தான் இங்க சாட்சியா கொடுத்தாரு. டக்குன்னு சொல்றாரு. அங்க இருந்து தான் வந்திருக்கோம். எங்க போறோம்? அங்கதான் போறோம். யாரையா கூப்பிட்டு, சிஸ்டர் கொஞ்சம் அந்த சேர் வரைக்கும் போயிட்டு வாங்க, இல்ல கேட் வரைக்கும் போயிட்டு வாங்க. நான் அடுத்த கேட் வாங்கிட்டு என்ன கேட்பீங்க? எது? எவ்வளவு தூரம்? பக்கத்துல. இந்த தூரத்துக்கே நம்ம ஏன் எதுக்கு நல்லா கேட்கணும்னா, அந்த தூரத்துல இருந்து அப்பா நம்மளை அனுப்பி இருந்தா கேட்கணுமா வேண்டாமா? ஆசீர்வாதம் கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க, இதுதான் கேட்கறமே தவிர்த்து என்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? அவர்கிட்ட எதிர்பார்க்கணும், தப்பு இல்லை. ஏன்னா அவர் கொடுக்காம நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது. ஆனா அப்பா நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்றது ரொம்ப சீரியஸா யோசிக்கிறோமா? இன்னைக்கு யோசிக்கிறோம். ஓகே, 3 வசனத்தை எடுத்துப்போம், ஆழமா போடுவோம். அப்போஸ்தலர் படிச்சோம் 17:25. உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் 25 எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. ஒன்னொன்னா 3 வசனத்தை தான் நீ பார்க்கிறோம். அகல உழுவதை விட அவருக்கு ஒரு தேவையும் இல்ல. ஆண்டவருக்கு தான் தேவை இருக்குமா? தேவைக்கு அப்பாற்பட்டவர். நமக்கு தேவை இருக்கு. நான் மணி நேரத்தில் சாப்பிடலன்னா பசிக்கும். இன்னும் டயபெட்டிக் இருக்கிறவங்க எல்லாம் சார் சீக்கிரமா போட்டுருங்க சார், மயக்கம் வந்துடுவோமா. நமக்கு தேவைகள் இருக்கு. இன்னைக்கு சாப்பிட்ட
சாப்பிட்டு நாளைக்கு சாப்பிடாம இருக்க முடியுமா? தேவைகள். வீட்டுல தூங்காம இருக்க முடியுமா? ஒரு வீடு தேவை. நம்ம எல்லாம் தேவைக்குள்ள இருக்கும். ஆனா ஆண்டவருக்கு தேவையே இல்லை. அவர் மக்களால் என்ன சொன்னாரு? ஒரு கிரியும் அவருக்கு தேவையில்லை. கை விடை செய்வதும் இல்லை. அவருக்கு யாருமே நம்ம எல்லாம் போயிட்டு அவருக்கு ஏதாவது தண்ணி கொடுக்க முடியுமா? சாப்பாடு கொடுக்க முடியுமா? அதுக்கு எக்கச்சக்க தேவதூதர்களே இருக்காங்க. எபிரேயர் 1:14 சொல்ற பணிவிடைக்காரர்கள். எபிரேயர் 1:14 என்ன சொல்றாரு? டக்குனு படிச்சுக்கோங்க, டைம் சேவ் ஆயிடும். யாருக்கு வந்தா படிங்க, மைக்கெல்லாம் வேண்டாமா, டக்குனு படிச்சுட்டு போகும். ரட்சிப்பை சுதந்திரிக்கும்படிக்கு ஊழியம் செய்யும்படிக்கும். ஆமா, தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்யறதுக்கு ஆவிகளா இருக்காங்க. அவங்கள நமக்கும் என்ன பண்றாரு? பணிவிடை செய்யறதுக்காக வச்சிருக்காரு. அப்ப அவருக்கு ஏதாவது தேவை இருக்குமா? அப்ப ஏங்க நம்ம செய்யணும்? அவர் நம்மளை ஏன் செய்யணும்? அவர் சிருஷ்டித்தா நம்மளே சிருஷ்டிக்கணும். கேட்கணும் வேண்டாமா கேள்வி? சரி, சிருஷ்டித்தார், அங்கே வச்சுக்க வேண்டியதானே. இங்க அனுப்பலாமா? இங்க எல்லாருக்கும் கஷ்டம் இல்லாம இருக்கா? யாருக்கா கஷ்டம் இல்லாம இருக்கா? எல்லாருக்கும் கஷ்டம். ஆனால ஏன் அனுப்புறான்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்ல போறேன். எல்லாம் புதுசு புதுசா இருக்கும். எது நம்ம தியாலஜி கூட வித்தியாசமா இருக்கலாம். எல்லாத்தையும் ஏத்துக்கணும்னு சொல்லவே மாட்டேன். சிந்தித்து பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேளுங்க. ஏன்னா நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்பும்போது 20 வருஷமா ஆண்டவருக்கு போதிச்சு. அதை அரை மணி நேரத்தில் சொல்லும்போது ரொம்ப பேருக்கு புதுசா இருக்கேன்னு இருக்கும். ஓகே, சோ எதுக்காக மனுஷனை செய்யணும்? படைப்பு ஒரு சின்ன எல்லாமே ஆண்ட உதாரணத்தின் மூலமாக, பேரபிள் மூலமாக தான் சொல்லி கொடுத்தார். ஒரு உதாரணம் சொல்லும்போது தான் நமக்கும் புரியும். உதாரணம் சொல்லும்போது புரியும், கேள்வி கேட்கும்போது விளங்கும். இப்போ தூய ஆந்திர ஆலயம் எப்படிங்க இருந்தது? நமக்கு இருந்தது. ஆனா அந்த படம் போட்டவங்க அதே மாதிரி இறை இயல்ல இருக்கிற ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும்னா எப்ப தெரியும் தெரியுங்களா? கேள்வி கேட்டு அதுக்கு பதில் கொடுக்க முடியாம திணறும் போது அது வெளியே வரும். சரி, ஒரு கற்பனை, ஒரு இல்லஸ்ட்ரேஷன். நான் ஒரு நல்ல பெரிய ஓவியம் வச்சிருக்கேன். கற்பனை, நான் ஒரு ஓவியம் கிடையாது. நல்ல ஒரு தத்ரூபமான ஒரு இயற்கை காட்சியை நான் வீட்டில் படம் போட்டு வச்சிருந்தேன்னு வச்சுக்கேன். பரவாயில்ல, என்ன சொல்லுவாங்க, நல்லா இருந்தது. நான் அப்படியே தத்ரூபமா இருக்கேன். எனக்கு எப்படி இருக்கு? எவ்வளவு நாள் இருக்கு? கொஞ்ச நாள்ல சரிச்சு கொடு. ஆனா ரொம்ப பேர் சொல்லிட்டாங்க, பிரதர் நீங்க 100 ஆகல. ஆனா உண்மையாகவே இது மாதிரி ஒரு தோட்டத்தை போட்டாங்க. அதை விட, ஓவியத்தை விட இதுல இன்னும் அதிகமான ஒரு சந்தோஷம் இருக்கும். மண் வாசனை, பூ வாசனை எல்லாமே இருக்கும். அதுவும் எவ்வளவு நாளுக்கு இருக்கும்? அதுல ஒரு சலிப்பு தட்டும். ஆனா அதுக்கப்புறம் அதுல ஒரு நாய் பூனெல்லாம் வளர்த்துட்டு இருந்தேன்னு வச்சுங்க. நீங்க வரும்போதே பாசத்தோட மேல குதிச்சதுன்னா, இந்த பூ வாசனை மண் வாசனை விட அது மேல என்ன இருக்கும்? எனக்கு இன்னும் பாசம் படிப்படியா போகுது. ஆனா அதை விட அதிகமான பாசம், சந்தோஷம் எப்போ தெரியுங்களா? நம்ம ஓன் குழந்தை தன்னுடைய ரூபத்திலையும் தன்னுடைய சாயலையும் ஒருத்தர் பண்ணிட்டான்னு வச்சுங்க. என்னுடைய ஓன் குழந்தை பார்க்கும்போது நாயோட சந்தோஷமா இருக்குமா இருக்காது? அப்படியே ஆதியாகமத்தில் போய் பாருங்க, ஆண்டவர் செஞ்சுதெல்லாம். முதல் அதிகாரத்தில் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? வானத்தின் பூமி, அது எதுக்கு ஒப்பிடலாம்? பிக்சர். அது ரொம்ப பெரிய சந்தோஷம் இருக்குமா? இருக்காது. அதுக்கடுத்து என்ன பண்றாரு? பெயிண்ட்டுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போற மரம் செடி கொடி எல்லாம் அதெல்லாம் அதிகமான சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன பண்ற? ஆகாயத்தை பறவைகள் எல்லாத்தையும் கொண்டு வர. நம்ம நாய் கூட மாதிரி அதுலயும் கடைசியா யாரை கொண்டு வர? எதுக்கு? நம்ம எப்படி ஒருத்தர் கிட்ட ஒரு குழந்தைக்கு சந்தோஷமா இருப்போமோ அந்த மாதிரி அவரும் கொடுக்கும். இதுக்காகத்தான் தேவைகள் இல்லைன்னாலும் நம்மள கொண்டு வர. ஏங்க அவருக்கு தான்
தேவைகளை சந்திக்கிறதுக்கு வேலைக்காரங்க இருக்காங்களே, ஏஞ்சல்ஸ் இருக்காங்களே, நல்லா சொன்னாலும் நம்மள அவர் தேவை. ஏன் பாத்தீங்கன்னா ஆபிரகாம் எல்லாம் இருந்தது. ஆபிரகாம் இல்லாதது இருக்கா? அவங்க எல்லா பணிவிடைக்காரர்கள் எல்லாரும் இருந்தாங்க. 15வது அதிகாரத்தில் என்ன கேட்கிற? ஆண்டவர் அப்பா அவனை ஆசீர்வதிப்பேன், அப்படி ஆசீர்வதிப்பேன், இப்படி ஆசீர்வதிப்பேன், ஆல்ரெடி வச்சுட்டேன், இன்னும் கூட ஆசீர்வதிக்க போறேன் என்பதை என்ன கேட்பான்? 15வது அதிகாரத்துல அப்பா எல்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்கப்பா, எனக்கு என்ன கொடுக்கல? வாரிசு இல்லையா ராஜா? என்னுடைய உடம்புல இருந்து, என்னுடைய வித்துல இருந்து வர ஒரு வாரிசு இல்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய உடம்புல இருந்து உனக்கு போச்சுன்னா அதுக்கு மதிப்பு அதிகம். வேலைக்காரன் தண்ணி கொண்டாட கொண்டு வருவோம், மகன் தண்ணி கொண்டாட கொண்டு வந்துருவோம். அவன் அப்ப அப்பா எடுத்துக்கணும் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் என்ன பண்றோம் நம்ம? அதனாலதான் நம்மளை கொண்டு வரலாம். இதனாலதான் என்ன பண்றாரு? முதல்ல தேவைகள் இல்லைன்னாலும் நம்மள அடுத்த வசனத்துக்கு போ. 26 17 26 இப்படி இருக்க இல்ல படி தப்பா படிக்காதீங்க. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும். இதுல என்ன ரகசியம் தெரியுதுன்னா, ஆண்டவர் பேட்ச் பேட்சா அனுப்புறார். காலங்களை குறித்திருக்கிறார். நரேந்திரனா 1952 பிறப்பான். எப்ப இறப்பான்னு அவருக்கு தான் தெரியும். ஒரு பேட்ச். நரேந்திரன் தாத்தா கொழு தாத்தா என்னைக்க பிறந்திருப்பா எனக்கு தெரியாது. தாத்தா பத்தி கொஞ்சம் பார்த்திருக்கேன், கொழு தாத்தா பத்தி தெரியாது. அவர் என்னைக்க பிறப்பா, என்னைக்க இறப்பார். ஆனா நரேந்திரநாத்துடைய பேரன் இந்த தேதியில பிறப்பான், கொழு பேரன் அந்த தேதியில பிறப்பான், அவருக்கு தெரியும். பேட்ச் பேட்சா எங்க இருந்தோம்? பார்த்தோம் 12:7 அவர்கிட்டதான் இருந்தோம். எங்க வந்திருக்கோம்? இங்க பேட்ச் பேட்சா கொண்டு வந்துட்டேன். எந்த ஒண்ணு எங்க போறோம்? அவரோட போறோம். எதுக்கு இங்க கொண்டு வரணும்? இப்பதான் கேள்விகள் கேட்கணும். எதுக்காக கொண்டு வரணும்? சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க. What is the purpose of life? வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? எதுக்காக இந்த உலகத்தில் வாழணும்? இந்த உலகத்தில் ஏன் வாழணும்னே தெரியலன்னா எப்படி வாழணும்? கரெக்டுங்களா? We don't know why we live. We will not know how to live. எதுக்காக தெரியவே இல்லையா? உடனே சர்ச்சுக்கு வந்துருக்கோம். பயப்படுங்க, சும்மா சொல்லுங்க. நான் எப்படிலாம் 20 வருஷமா யோசிச்சதுனால டக்குன்னு சொல்லிடுறேன். ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சந்தோஷமா இருக்கணுங்க, இறைவனை பத்தி தெரிஞ்சுக்கணுங்க, அவர் சித்தத்தை செய்யணுங்க, என்னென்னமோ சொல்லுவோம். இதெல்லாம் சொர்க்கத்தில் செய்ய முடியாதா? சொர்க்கத்தில் இருந்துட்டு அப்பா ராஜா நரேந்திரன் நான் தான் அப்பா, நான் ஒதுக்க மாட்டேன். இல்ல எல்லாருக்கும் கனவுல வந்துட்டு நான் தான் ரட்சகர், என்னை ஏத்துக்கலன்னா எல்லாரும் இந்த நரகம், ஏத்துக்கீங்கன்னா அந்த சொர்க்கம் ஒரு வீடியோ போட்டு காட்டணும் வந்து பண்ணுவேன். இன்னொன்னு கவனிங்க, 10 கடவுளா இருக்காங்க. எத்தனை கடவுள்? ஒரே கடவுள். 10 கடவுளா இருந்தாலும் அந்த 9 படைச்சவர் ஒருத்தர். யாரு? நம்ம யாரு? பாதர்கார். அப்ப பாதர்கார் கிறிஸ்தவ குடும்பத்துல தான் பிறந்தா என்னை ஏத்துப்பாங்க, வெளியில பிறந்தா ஏத்துக்க மாட்டாங்க நினைச்சிருந்தா எல்லாரும் கிறிஸ்தவ குடும்பத்துல தான் பிறக்க வைக்கணும். லாஜிக் அம்மா, ரீசன் லாஜிக் அண்ட் ரெவலேஷன் இல்லாம நம்மளால படிக்க முடியாது. ரீசன் லாஜிக் ரெவலேஷன் கடவுளால தான் கொடுக்க முடியும். நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம், அவர் சொன்னதை நான் சொல்ல போறேன். ஆனா ரீசன் லாஜிக்கே இல்லாம பாட முடியுமா? ரீசன் லாஜிக்
அறிஞர் என்ன? பகுத்தறிகிற அறிவு. வேற எதுக்காக கொடுத்தாங்க? மனுஷனுக்கு தான் கொடுத்தாங்க. பகுத்து அறிகிற அறிவு, வியாக்கியானம். 10 பாட்டில் நீங்க வச்சுட்டு ஒருத்தர் கூப்பிட்டு அதை ஒரு சுடுப்பான்னா அவரை கரெக்டா சுட்டுட்டாருன்னா ஒரு பாட்டில 10 இருந்தது, ஒன்று சுட்டுட்டாரு. இப்ப எத்தனை இருக்குன்னா எத்தனை சொல்லி 9. 10 குருவி இருக்கு இந்த மரத்துல. ஒரு குருவி சுடுப்பான் இருக்கு, சுட்டுட்டாரு. இப்ப எத்தனை குருவி? 9 இருக்குமா? எல்லாம் ஓடிட்டு இருக்கும். ஒன்றை சுட்டோம்னா இப்ப என்ன பண்றோம்? எதை யூஸ் பண்றோம்? பாடிக்கு உயிர் இல்லை, அதனால 9 நிற்கும். அது டொப்பன்னு ஓடிடுமே. இதெல்லாம் யோசிக்கிறோமா பைபிள் படிக்கும்போது? யோசிச்சா உருப்படும், யோசிக்கலன்னா கண்ணை மூடிக்கிட்டு போய் உள்ள விடும். குருடனுக்கு குருடன் வழிகாட்ட முடியாது. பேட்ச் பேட்சா கொண்டு வர, எங்க பேட்ச் பேட்சா கொண்டு வர? உலகம் சின்னது, அவருக்கு தெரியும். இங்க யாராவது சாவலன்னா இடம் இருக்குமா? ஆதாம நமக்கு இடம் கொடுக்கலன்னா நம்ம இங்கெல்லாம் வந்துருக்க முடியுமா? பெரிய மேரேஜ் ஹால் இருக்கு, டைனிங் ஹால் எவ்வளவு பெருசா இருக்கும்? சின்னதா. அங்க போய் நம்ம என்ன பண்ணுவோம்? அவன் சாப்பிட்டானா இல்லை பின்னாடி பண்ணிட்டு போவோம். எப்ப எழுந்துருப்பான், இவர் சீக்கிரம் சாப்பிடாரு. அவன் இன்னும் ஒரு வாக்கியத்துக்குள்ள போவோம், இடம் காலி பண்ண மாட்டான். நம்ம எல்லாம் இங்க இடம் காலி பண்ணணும், நம்ம கொண்டு பேர் வருவானா? இங்க எங்க இருக்கிறதுக்கு இடம் இல்லை, பலியிட்டவனும் இடம் இல்லை. இப்பதான் இல்லை போயிடும் இங்க போனோம். அப்ப ஏன் கொஞ்சம் ஆட்டோ கொண்டு வந்தீங்க? எங்க பெட்ரோல் பங்க் இருக்கு, உதாரணம் சொல்றேன். பெட்ரோல் பங்க் இருக்கு, அங்க தீப்பற்றி எரியுது, இன்னும் கொஞ்ச நேரம் வெடிக்கும். அங்க பக்கத்துல நடந்து போயிட்டு இருக்கீங்க, அதை பார்த்தோம் என்ன பண்ணுவீங்க? ஓடிடும். நம்ம சாப்பிடும். ஆனா நம்ம பெட்ரோல் பங்க் எப்படியாவது அணைக்கணும், ஒன்னா டொன்னு கட்டி என்ன நம்பர் எல்லாம் கேட்போம், எப்படியாவது அணைக்கணும்னு பார்ப்போம். ஆனா எவ்வளவு துடின்னு பெட்ரோல் ஊற்றிட்டு வச்சுக்கோங்க ஓனர், நான் என்ன சொல்லுவோம்? ரொம்ப பிராங்கா இருக்க, எனக்கு கடவுள் வெளிப்படுத்துவார். பைத்தியக்காரன் இந்த உலகத்துல வல்லவன் என்ன சாகாம இருக்கானா? அனுப்பலாமா அவரு? நம்மளாம் என்ன சொல்லுவோம்? வாழை நிறுத்துல அனுப்பாதீங்க, வாழை நிறுத்துல தொழுவீங்க. இங்க வர்றவன் யாராவது சாகாம இருக்கானா? அவர் என்ன பண்றாரு? பெட்ரோல் எடுத்துட்டு என்ன பண்றாரு? இன்னும் நல்லா ஊத்துறாரு, இன்னும் நல்லா ஊத்துறாரு, எரிக்கிட்டோம் சாப்பிட்டோம். நமக்கு விளங்க மாட்டேங்குது, விளங்க மாட்டேங்குது. இது விளங்கிட்டா நல்ல வாழ்க்கைய. சரி, ஆதாம் என்ன பண்ண? ஆதாம் மூலமா பாவம் வந்தது. வாட் இஸ் பாவம்? வாட் இஸ் பாவம்? எப்படியா நாய் பாவம் பண்ணுமா? வேற எந்த ஜீவராசியும் பண்ணாது. என்ன அதுக்கு சும்மா பிஸ்கெட் போட்டாலும் வாழாட்டணும், போடாதைக்கும் வாழாட்டணும். நம்ம எப்போ ஆட்டும் தெரியுங்களா? ஏதாவது போட்டா ஆட்டும், வேற எதுவுமே பண்ணாது. ஃப்ரீடம் கொடுத்தா தான் பாவமே வரும். அப்ப அவர் ஏன் ஃப்ரீடம் கொடுக்கிறார்? ஒண்ணு இல்லைங்க, கீழ்ப்படியத ஒரு ஈஸி நினைக்கிறீங்களா? இந்த ஆலயத்துக்கு நான் 2002 வந்தேன். இந்த பிரதிஷ்டை செய்யும்போது சின்னதா இருக்கும்போது எங்க அம்மா அப்பெல்லாம் இந்த லென்த் டைம்ல எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க உயிரோட இல்லை, அவங்க 1990 இறந்துட்டாங்க, நான் 92 தொழிலதிபர் ஆனா, ரொம்ப பணம் பண்ண பெருமை வந்தது, அதெல்லாம் வேற சாட்சிகள். டைம் இல்லை. 2002 கர்த்தர் என்னை காப்பாற்றி விட்டோடனே ரொம்ப வைராக்கியமா இந்த வாட்டி அம்மா சொன்னது போல இந்த 40 நாள் நான் என்ன பண்ண போறேன்? நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன். ஒரு வைராக்கியத்தில் ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் நான் வயசு தான் இருக்கும், 50 52 இருக்கலாம், இல்லை நான் மிட் 40s ஃபர்ஸ்ட் டைம் வைராக்கியமா நினைக்கிறேன். அப்புறம் என்னதான் தெரியுது? 40 இல்லை, 44. சண்டே சேர்க்காம தான் 40. ஐயோ ஐயோ 44 கூட்டிக்கிட்டு எத்தனை நாளுக்கு அப்புறம் சாப்பிடலாம் நான் வெஜிடேரியன்? 20 முடிச்சு, 24 நாள் தான் அப்படியே குறைச்சிட்டே வரும். இங்க தூய் ஆந்திரத்துல நம்ம கிளை சபை ஒன்று போட போறோம். திருப்பாளையத்துல யாராவது இந்த பஸ்ல வரலாம். கடவுளால் ரட்சிக்கப்பட்டவன் ஓடி வந்தேன். இங்கெல்லாம் சுத்தி சுத்தி எல்லாம் ஜபம் பண்ணணும். கடைசியில் சாப்பாடு போட பாருங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு தட்டு எடுத்து நடக்கிறேன்.
இன்னும் 5 நாள் தான் முடியறதுங்க. ஃபர்ஸ்ட் வெள்ளை சாதம் போட்டாங்க, சாம்பார் போட்டாங்க, பொரியல் போட்டாங்க, அடுத்தது போன மட்டன் குழம்பு. நல்லா வாசனை மூக்க குழங்கிது. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எடுத்துருக்கோமே, சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்னு இழுக்கிறோம். ஆனா வாசனை அங்கே இழுக்குது. இப்படி இப்படி முன்னாடி போறவர் பார்க்குற அவர் ஊத்திக்கிறார். என்ன பண்ணுறது, அங்கே போயிட்டு ஊத்தாம போயிட்டு மறுபடியும் வர முடியாது, ஒரு மாசமா இருப்பான். கடைசி நேரத்தில் சொன்னேன், ஆண்டவன் தான் கொடுக்குறாரு. இங்க ஒரு 40 நாள் இருக்க முடியலையே, எப்படி நீங்க ஆதாம் அத்தனை வருஷம் இருப்பான்னு நினைச்சுக்கிறீங்க? சிந்திக்கணுமா வேண்டாம்? அவருக்கு தெரியும் பழத்தை வச்சுட்டு சாப்பிடாத சொன்னா என்ன பண்ணுவான்? 46:10 ஏசாயா 46:10 அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற் கொண்டும் இன்னும் நடக்காததை நான் பூர்வ காலம் முதலும் அறிவிக்கிறேன். அந்த மனிதர் தெரியுங்களா? பின்னாடி அந்தத்தில் உள்ளவைகளை அவருக்கு எப்ப தெரியுமா? ஆதியே தெரியுமா? ஆதி முதற் கொண்டும் சரி நிற்கும் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி என்ன அழகா சொல்றமா, நான் அதை சொன்னேன், திட்டம் தீட்டினேன், செய்து முடிப்பேன். அப்பாவுக்கு பெரிய திட்டம் ஒண்ணு வச்சிருக்காரு. அந்த திட்டம் நமக்கு புரியல. அதனால சும்மா ஆதாம் மேல போட்டு ஆதாம் தின்றான் சார், ஆதாம் தின்றான் சார். நம்ம இருந்த என்ன பண்ணிருப்போம்னு நினைக்கிறீங்க? ஆதாம் பிளஸ்ல அவனுக்கு முன்னாடியே தின்னு. சோ இப்ப என்ன பண்றான்? இறையியல் ஏன் வேதத்தை ஒரு மாதிரி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா அதுல இருக்கிற ரகசியங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்க, 46:10 அவன் சாப்பிடுவான்றது அவருக்கு தெரியுது. அந்த திருவிழாக்கள் முன்னாடியே தெரியுது. அதுக்கு அவர் என்ன ஆக்ஷன் எடுக்கிறார் பாத்தீங்கன்னா வெளிப்பாடு 13:8 என்ன ஆக்ஷன் எடுக்கிறார் பாருங்க. வெளிப்பாடு உலகம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில். அப்போ ஆட்டுக்குட்டி அடிக்கணும்னு அப்பா எப்ப திட்டம் போடுறார்? ஏதோ தோட்டத்துக்கு முன்னியா பின்னியா? முடிஞ்சு போச்சு. முன்னாடியே போட்ட இவன் தின்னுவான், என் குழந்தையே கொடுத்து நான் காப்பாற்றணும். அப்படி ஒரு தியாகம் அவர் செய்யறாருன்னா பின்னணியில ஒரு பிளான் இல்லாம இருக்காரு. ஒரு வாட்டி சொன்னா விட்டுடலாம், தெரியாம ஏதோ அவரு எழுத்துப்படை பண்ணிட்டாரு யோவான். இதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவங்களுக்கே விளங்கல, அவங்களுக்கு விளங்கல. ஆனா 10 ஆவியால் நமக்கு வெளிப்படுத்துவார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்பதான் கேள்வி கேட்கணும், தெரிஞ்சு ஏன் செய்யறாங்க? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-20 என்ன சொல்றாரு பாரு. இது வரைக்கும் நம்ம படிப்போம், அழகா படிப்போம். பொண்ணு வெளியில தான் நம்ம ஆளுங்க வாங்குவோம். இன்னைக்கு எதாவது வாங்கணும்னா என்ன பண்றோம்? பஸ் எடுக்கிறோம். அந்த காலத்துல அடிமைகள் வாங்கணும்னா பணத்தை கொடுத்து வாங்கினாங்க. நம்மளையும் அவர் எதை வாங்குற, எப்படி வாங்குறாரு? அடுத்த அவர் பொண்ணினாலும் வெளியினாலும் மீட்கப்படாமல் தன்னையே கொடுத்து வாங்குறார், ரத்தத்தை கொடுத்து வாங்குறாரு. இந்த திட்டத்தை எப்போது கொடுக்கிறார்? அடுத்த வசனம் வந்து ரொம்ப ஆழமாக போய் சிந்திங்க. அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே குறிக்கப்பட்டவராயிருந்து நமது மூலமாய் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்காக பேதுரு மூலமா நமக்கு சொல்றாரப்பா, என்னைக்கோ நான் திட்டம் போட்ட ராஜா, தீட்டி முடிப்பேன் நானு. ஆனா வெளிப்படுத்தப்பட்டது 2000 வருஷத்துக்கு. நான் திட்டம் போட்டது எப்பவும் உலகம் உருவாவதற்கு முன்பாகவே ஒரு ஆட்டுக்குட்டி வச்சுட்டாருன்னா அதை உபயோகப்படுத்த போறாரா இல்லையா? ஏங்க இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாடிஃபை பண்ணோம். இந்த ஓடெல்லாம் வந்து இறங்கி இருக்குமா? நீங்க இறங்கி இருக்காங்க. இறங்கினவங்க எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? இதை கட்டாயம் யூஸ் பண்ண போறாங்க. இல்லைன்னா இறக்குவாங்களா? அப்ப ஆண்டவர்
ஆட்டுக்குட்டியை வச்சுட்டாம யூஸ் பண்ண போறதா இல்லையா? யோசி, யூஸ் பண்ண போறதா இல்லையா? அப்ப யூஸ் பண்ணுவாருன்னா எதுக்கு தெரிஞ்சு யூஸ் பண்றாரு? அதான் தின்னுவான்னு தெரிஞ்சு. ஏங்க நம்மளையே ஒரு கட்டடத்தை கட்டிடான்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? லூக்கா 14:28 அப்பா சும்மா தனால் கட்டடம் கட்டிடாத, உட்கார்ந்து கணக்க போட்டு உன்னால கட்டி தீர்க்க முடியும். கணக்க போட்டு மறுபடியும் 14:28 கட்ட மனதா இருந்தால் அஸ்திவாரம் போட்ட பிறகு முடிக்க திராணி இல்லாமல் நிர்வாகம் உண்டோ? எத்தனை வீட்டுல அஸ்திவாரம் போட்டு தெரியுங்களா? செஞ்சு முடிக்க முடியுமான்னு கணக்கு போட்டுட்டு இறங்க, சும்மா பாதி கணக்குல இறங்கி மாட்டிக்காங்க. ஏங்க நமக்கே கொடுக்குற ஆண்டவர் அவர் கணக்கு போட்டுக்க மாட்டார்? போட்டதுல அவருக்கு என்ன தெரியுது? இந்த திட்டத்தை நான் முடிக்கிறதுக்கு யாரை கொடுக்கணும்? நம்மளே இல்ல, அவருடைய குமாரனை கொடுக்கணும். உலகம் உருவாக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணார்? என் குமாரனை கொடுத்துதான் இந்த திட்டத்தை முடிக்கணும். நம்ம பண்ணுவோம். யாராவது வந்து சார் கல்யாணம் ஆயிடுச்சுல உங்களுக்கு, குழந்தை பார்த்தோம்னா அதை கோயில் கொடுத்துருங்க சார், கட்டுறதுக்கு நான் கூப்பிடுமானுவோ. அது அந்த திட்டம் வேண்டாம், மாத்திடுங்க. ஆனா ஆண்டவர் தெரிஞ்சே இந்த திட்டத்தை தெரிந்து கொள்கிறார். அப்ப பின்னணியில பெருசு இருக்குமா இருக்காதா? பெரிய பெரிய திட்டங்கள்லாம் மனசுல இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா இங்க என்ன பண்ற? எல்லாரையும் இந்த உலகத்துக்கு கொண்டு வர, இடத்தை குறிக்கிறார், காலத்தை குறிக்கிறார், மதத்தை குறிக்கிறாரா? இல்ல. முஸ்லிம் குடும்பத்தில் வேணா போற, மார்வாடி குடும்பத்தில் வேணா போற, இந்து குடும்பத்தில் வேணா போற, கிறிஸ்து குடும்பத்தில் வேணா போற, எங்க வேணா போற. ஆனா நான் எதிர்பார்ப்பது என்ன? இதெல்லாம் நம்ம ரொம்ப ஆழமா பார்க்கணும். அடுத்த வசனம் 17, அப்போஸ்தலர் 17. அப்போஸ்தலர் 17:27. இதுதாங்க எதுக்காக நம்ம கொண்டு வந்தான்னு கேட்டப்போ யாருமே பதில் சொல்லல. ஏன்னா நமக்கு தெரியல. கரெக்டுங்களா? இப்பதான் ஆண்டவர் கொண்டு வர பர்பஸ் ஆஃப் லைஃப், கர்த்தராகிய தம்மை அவர்கள் எவர்கள் எல்லாரும் all mankind, not only Christians, whole mankind should know. கர்த்தரை கண்டுபிடிக்கணும் ராஜா. நாய் கண்டுபிடிக்காது, பூனை கண்டுபிடிக்காது, உங்களால தான் முடியும். ஏன்னா அந்த பழத்தை கடிச்ச உடனேயே பகுத்தறிகிற அறிவை கொடுத்துட்டேன். எது நல்லது, எது கெட்டது, எது பண்ணா தீமை வரும், எது பண்ணா நன்மை வரும் தெரியும். நீ ஜெயிக்கணும். வெண்ண வெற்ற வீரர்கள் எனக்கு தேவையில்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. கிதியோனை எவ்வளவு பேர் கூப்பிடுறாரு, கடைசி 300 பேர் தான் தெரிஞ்சுக்கிறார். அது போல நம்மளை எவ்வளவு பேர் தெரிஞ்சுப்பா தெரியாது. ஜெயிச்சு வரவனும் தெரிஞ்சுப்பார். அவன் இந்து குடும்பத்தில் இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். இத ஃபர்ஸ்ட் எங்க கடவுள் எல்லாரையும் படிச்சார். இயேசுநாதர் மூலமா தான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். 2100 வருஷத்துக்கு முன்னாடி எங்க போயிருப்பாங்க? யூதர்கள் எங்க போயிருப்பாங்க? யோசிக்கணுமா வேண்டாம்? அப்ப அவங்க எல்லாம் நரகத்துக்கு போயிருப்பாங்கன்னா கடவுளா இல்லைங்க, அவங்களும் சொர்க்கத்துக்கு தானே போயிருப்பாங்க. இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் தான் வியாக்கியானம் தேவை. 2000 வருஷத்துக்கு முன்ன ஒரே ஒரு சர்ச்சு தான் இருந்தது, ஒரே ஒரு கோயில் தான் இருந்தது. எது எது? ஜெருசலேம் ஆலயம். இதெல்லாம் சினடாக்ஸ் தான். எத்தனை ஆலயங்க? ஆண்டவர் என்ன பண்ற? மனுஷன் மூலமா தான் என்னுடைய திட்டங்களை சொல்ல முடியும். ஆனா ஆதாம், அவர் ஆபிரகாம் ஏன் தெரிந்து கொள்கிறார் தெரியுங்களா? எவ்வளவு பேர் இருந்தாங்க, ஏன் ஆபிரகாம் தெரிஞ்சுக்கிறாரு? நம்மளை கூப்பிட்டு நரேந்திரா, நீ சென்னையை விட்டு டெல்லி வா,
உனக்கு அதை ஆசீர்வதிப்பேன், இந்த ஆசீர்வதிப்பேன், நான் ஓட மாட்டேன். யோசிச்சு பாருங்க, ஓடுமா ஓட மாட்டோமா? சும்மா ஊர் பண்ற பட்டணத்தை விட்டுட்டு இங்க வாப்பான ஓடி வந்துட்டான், அதனால ஒரு டென்ட் கொண்டா நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம். என்ன போன்னு சொல்லிட்டேன் நான். எல்லாரும் போகும். கடவுள் வந்து நிறைய நாள் விட்டுட்டு வா ஆனா முடியும். ஏன்னா ஆசீர்வதிப்பாரு. அதுக்காக தெரிந்துவிடவில்லை. ஆதியாகமம் 18:18 அழகா சொல்றாரு பாரு. எதுக்காக தெரிந்து கொள்ள? அதை நம்ம செய்யணும். ஆதியாகமம் 18:19 நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் வீட்டாருக்கும் நீங்கள் நல்ல கவனிங்க, என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் நம்ம அப்பா நம்ம கிட்ட? நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழிகளை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். இவ்வளவு பேர் பண்ண மாட்டான், இவன் பண்ணுவான். இவன் பண்ணுவான், கர்த்தருடைய தேவைகள் எல்லாம் சொல்லுவான். இதுக்காக நம்ம கிறிஸ்து குடும்பத்தில் பார்க்க ஆபிரகாம் மாதிரி நீ என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் போய் நீதி நேர்மை நியாயம் கர்த்தருடைய வேலை வழிய சொல்லணும். அதுக்குதான் நம்ம கொண்டு வர நீ ஃபர்ஸ்ட் கத்துக்கணும், தடைவியாவது கண்டுபிடிக்கணும். ஆனாலும் தான் தூரமானவன் நல்லதே அப்படியெல்லாம் சொல்றாரு. யாருக்கு? எல்லாருக்கும். எப்படிங்கிறது? உபாகம் 30:11-14 படிச்சீங்கன்னா அது எவ்வளவு கிட்ட இருக்காருன்னு தெரியும். உபாகம் 13:30-11-14. நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளைகள் உனக்கு மறைபொருளும் அல்ல, தூரமானதும் அல்ல. அவரு சொல்றது இது யாருக்கு சொல்றாரு தெரியுங்களா? எல்லா மனுஷ ஜாதிக்கும் சொல்றாரு அவரு. என்ன, எல்லாருக்குமே அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே. மறைப்பொருளும் அல்ல, அங்க வந்து யூதர்கள் மாதிரி தெரியும், எல்லாருக்கும் சேர்த்துதான். மறைப்பொருளும் அல்ல, படிச்சுப்பாங்க. ஆமா, ரொம்ப கஷ்டங்க. நான் என்ன பண்ணணும் எனக்கே தெரிய. வானெல்லாம் யாருமா இதே இந்த ராஜா கடைசியில ஒரு இருதயத்திலே வச்சிருக்கேன். வானத்திலும் உள்ளதல்ல. என்ன கஷ்டமே பட வேண்டாம். கர்த்தருடைய தேவைகள் என்னன்றது உனக்கு நான் டெய்லி போதிச்சு கொண்டிருப்பேன். நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து யார் என்று நல்லா கவனிங்க. நீங்கள் அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொழுது உனக்கு மிகவும் சமீபத்திலும் வாயிலையும் இருதயத்திலேயே வச்சிருக்கேன். இன்னர் வாய்ஸ், மனசாட்சி இருக்கா இல்லையா? இல்லன்னு என்ன கேட்பாங்க? ஏண்டா இதை பண்றிய மனசாட்சி இருக்கா? நம்மளே கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க. மனசாட்சி இருந்தா நீதி நேர்மை நியாயம் செய்யுமா செய்ய மாட்டோமா? ஆனா செய்யறோமா? செய்யலையே. எனக்கு ஒரு ஆபீஸ் இருந்தது, அதை வாடகை கொடுத்தேன். இந்து லாக்டவுன் பீரியட் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். கம்ப்யூட்டர் கம்பெனி எல்லாம் வச்சு நடத்திட்டு இருந்தேன். எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியுமா? சரி, இப்போ எவ்வளோ பார்க்கணும்? ஒரு 25% ஒரு 4 மாதத்துக்கு கொடுங்க சார். கொடுத்துட்டேன். இப்போவும் ஒரு ஆளுங்களை கூப்பிட்டு வருது. ஆனாலும் எனக்கு வாடகை கொடுக்குறேன். யாரு? என் ஒய்ஃப் ஒரு கிறிஸ்டியன். அவங்க ஒய்ஃப், என் ஒய்ஃபுடைய ஃப்ரெண்டு ஒரு ஹிந்து. அவங்க பேத்தாலஜிஸ்ட். பேத்தாலஜிஸ்ட் என்ன தெரியுங்களா? இந்த சதங்க இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதில் கேன்சர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சு சொல்றவங்க, அதை பற்றி நுணுக்கங்கள்லாம் சொல்றவங்க. அவங்க ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தப்ப என் மனைவியோட பேசிக்கிறாங்க. ரஜினி, அன்னைக்கு ஒரு சாம்பிள் வந்தது ரஜினி, அது என்னால் கண்டே பிடிக்க முடியல. அவனுக்கு வயசு இப்போ அது கிட்ட இருந்திருக்கும். இருக்கிற எல்லா புக்கையும் தேடி கீடி கடைசியில பார்த்தா அது ஒரு பயங்கரமான கேன்சர். டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. இது வரைக்கும் என் லைஃப்ல அந்த மாதிரி ஒரு சாம்பிளையே பார்த்தது. அதனால கண்டுபிடிச்சேம்மா அது கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னேன். 6 மாதங்கள் கழித்து
இருந்து வருது. கவனிங்க, அதே சாம்பிள் இன்னொருத்தன பேர்ல வருது. நான் பிடிச்சிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி சாம்பிள் நான் போய் பார்க்கல. இப்ப பார்க்கும்போது எப்படி பேர் மாறுது நினைச்சிட்டு அந்த ஆஸ்பத்திரிக்கு போனேன். கிறிஸ்துவ ஆஸ்பத்திரி, கிறிஸ்துவ ஆஸ்பத்திரி. அங்க போயிட்டு கேட்கிறேன், இதே மாதிரி சாப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த டாக்டர் டிகிரி முடிச்சுட்டு டீச்சர் கூப்பிடுறாரு. தப்பு நடந்துச்சுங்க சார், டாக்டர் தப்பு நடந்துச்சு, இனிமேல பண்ணாம பார்த்துக்கணும். எதுக்கு செய்யணும்? இன்னொரு கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணா ஒன்றும் தப்பு கிடையாது, நமக்கு வர வேண்டியது. ஏன் ஆபிரகாமுக்கு சொன்ன நீதி நேர்மை நியாயம் நமக்கு இல்ல? பணம் வந்தா போதும், ஆசீர்வதிக்கணும், பணம் வரணும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டா. எங்க கர்த்தர் தெரியாத முழுவதும் நல்லா இருக்காங்க, அவங்க நல்ல வாழ்க்கை வாழலன்னா அவங்களுக்கு வேதனை இருக்கும். இந்த மாதிரி நான் கிறிஸ்தவனா இருக்கேன், நான் சர்ச்சில் போயிட்டு தர்மா பாகம் கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், ஆலயத்தை கட்டி கொடுத்துட்டேன், இந்த மாதிரி சம்பாதிச்சுட்டு வராது. நாங்க அப்படியே அப்படியே நாங்களாம் கிறிஸ்துக்குள்ள வந்தா பெஸ்ட் நினைச்சுட்டு இல்லைங்க, நீதி நேர்மை வராது. ஐயோ, அப்ப மீதி குடும்பத்தில் இருக்கிறவங்க மதத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சுப்பாரு, கடவுள் தெரிஞ்சுப்பாரு. ரோமர் 2:6-11 படி கர்த்தர் நீதிபதி. தேவன் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். கிரியை பார்க்கிறார். இவன் இருதயத்திலிருந்து பண்றானா, சும்மா ஏதாவது எதிர்பார்த்து பண்றானா? ஏன் அந்த அவனவனுக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? முஸ்லிமுக்கும் பண்ணுவார், கிறிஸ்டியனுக்கும் பண்ணுவார். மேல படிங்க. சோர்ந்து போகாமல் நல்ல கிரியைகள் செய்கிறவனுக்கு மகிமையையும் கனத்தையும் யாருங்க எந்த குடும்பத்தில் வேணாலும் பண்ணுவார். ஆனா பல சமயங்கள்ல அவங்களுக்கு அற்புத அடையாளங்கள் மூலமாக தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாகவும் இன்னும் ஆத்துமாக்களை பிடிப்பார். எப்போ அவங்களா இருந்தா அப்படிதான் நம்மளாம் வந்திருக்கோம். இல்லைன்னா யூத குடும்பத்திலேயே அவங்க தான் இருந்திருப்பாங்க. சண்டைக்காரராய் இருந்து நல்லவர், சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். யாருக்கு? கிறிஸ்துவுக்கு சேர்த்து உக்கிர கோபாக்கினை வரும். முன்பு பாருங்க, அவரு ஃபர்ஸ்ட் நம்மள தான் பிடிக்கிறார். இன்னைக்கு யூதரிடத்தை நம்ம இருக்கோம். கோபாக்கினை யாருக்கு ஃபர்ஸ்ட் வரும்? நமக்கு தான். முன்பு யூதருக்கும் பின்பு கிரேக்கருக்கு அடுத்த லெவல். எந்த மனுஷனுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். அடுத்தது இப்ப பாசிட்டிவ் வர யார் நன்மை செய்கிறாங்களோ, நம்மளே நன்மை செய்தால் அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். நல்ல கவனி, அண்டர்லைன் போட்டு படிங்க. தேவனிடத்தில் என்ன இல்ல? பட்சபாதம் கிடையாது. நான் மனசுல பேசிட்டேன் ராஜா, நான் கேட்கல. ஏன்பா கேட்கல? நான் கிறிஸ்துவன், அதனால கேட்கலையா? நான் தசமமா போட்டேன். விட்டுருவீங்களா? விடமாட்டாரு, விடமாட்டாரு. மிக 6:8 சொல்றப்பா, காளைகளை கொண்டு வந்தாருன்னா எதை கொண்டு வந்தா எனக்கு என்ன? 8 சொல்லுவார், மனுஷனே நன்மை என்னது என்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். எப்ப தெரிஞ்சது? பாடத்தை கழிச்ச உடனே. நன்மை என்னது என்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து படிங்க. 6:8 மிக 6:8 படிங்க. இதெல்லாம் செய்யாம நான் கிறிஸ்துவன், ட்ராக் கொடுப்பேன், நான் வந்து உட்கார வச்சிருப்பேன். மாத்திரனா மனசை மாத்திரனா? மனுஷனே நன்மை இன்னதென்று எங்க அது ஃபர்ஸ்ட் அறிவிக்க ஆரம்பித்தது? கடிச்சவனதான். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, பணம் கிடைக்கிற வரைக்கும் எல்லாம் ரோபோட்ஸ். இன்னைக்கு பூமி 23 மணி நேரத்தில் சுத்த முடியுமா? இல்ல மாமரம் தான் இப்ப காய்க்க முடியுமா? இல்ல நாய் தான் பிஸ்கெட் கொடுக்கலன்னா வாகாட்டாம இருக்க முடியுமா? ஆனா எதெல்லாம்
செய்ய முடியாது யாரு? மனுஷ ஜனம். மனுஷ ஜனம். நல்ல கவனிங்க, இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க. He wanted the highest race. நல்ல கவனிங்க. He wanted the highest race who will obey him in spite of freedom out of love. எனக்கு இந்த மாதிரி சும்மா என்ன கொடுப்பீங்க சார் வர ஜனம் தேவையில்லை. ஃப்ரீடம் கொடுத்தாலும் அன்புனால வரணும். ஏங்க நாய் எல்லாமே அன்பு காட்டுங்க. எல்லா நாய் அன்பு காட்டும். பூனை அப்படி கிடையாது. சில பூனைகள் தான் காட்டும், பல பூனைகள் என்ன பூனை வளர்த்துட்டு பார்க்கறது எத்தனையோ வந்து அப்படி பால் குடிச்சு போயிடும், இல்ல தொந்த கிடையாது குடிச்சிடும். ஆனா பூனை அன்பு காட்டும்போது எப்படி காட்டும் தெரியுங்களா? அந்த ஒரு சில பூனைகள் அன்பு காட்டுற பூனைகள் நல்லா காலை சுத்தி வரும், உடம்ப தேய்க்கும். அது தேய்க்கும் போது ஒரு சத்தம் வரும், கேட்டீங்களா? எல்லா பூனைகிட்டுமா வரும்? எல்லாம் பண்ணும். சரிங்க, எனக்கு கால ஒராசர பூனை வேணும், அது முருகர பூனை வேணும்ன்றதுக்காக நான் ஒரு பூனை பொம்மையை பண்ணிட்டு ஒராசத்துக்கு ஒரு பட்டனு, உருமத்துக்கு ஒரு பட்டனு, சுத்தி வரத்துக்கு ஒரு பட்டனை போட்டு நானே தட்டின்னு எனக்கு சந்தோஷமா இருக்குமா? என்ன பண்ணுவேன்? 10 பொண்ணுகள் கொண்டு வர எது என்கிட்ட விசுவாசமா இருக்கும் அதை நான் மீதிய இது ஏதோ ஆண்டவர் செய்யறார். எல்லா கட்டத்திலும் அன்பா இருக்கீங்களா? கை தூக்குங்க. அன்பா இருக்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க. என்ன பண்ணுவோம்? எல்லாரும் தான் தூக்குவோம். ஐயோ தூக்கல பாஸ் போச்சு போறோம். யாராவது யோவான் 14:15 படிச்சுட்டு தூக்குக்கு பார்க்கலாம். தூக்க முடியாது. யோவான் 14:15 படிக்க. நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் இப்ப நான் எல்லாரும் கற்பனைகளை கை கொள்றீங்களா? கை தூக்குங்களா நீங்க? ஆனா அன்பா இருக்கீங்களா? மாத்திரம் ஆனா அன்பாவா இருக்கும் இல்லையே. 21 அவன் தாங்க அன்பா இருக்கான். இப்ப எல்லாம் அன்பாவே. ஆனா நம்ம என்ன சொல்லிக்கிறோம்? அன்பா 23 அவன் என் வசனத்தை அதுக்காக தான் இவ்வளவு பைபிளை கொடுக்குற, இவ்வளவுத்தையும் கொடுக்கறது அதுக்காக தான். வசனத்தை கை கொள்வான். அப்பா அப்படின்தான் இருப்பா. இப்ப என்ன பண்ண தலைவியாவது கண்டுபிடிக்கணும். கடைசியா வசனத்துக்கு போய் முடிக்கணும். 17, 28, 25, 26, 27 படிங்க. அப்போ கர்த்தராகிய நம்மை அவர் தலைவியாவது கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படி தேடாமல் அவன் நம்மதான் என்ன பண்ணணும்? தேடும்படிக்கு அப்படி செய்தார் அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அதான் சொல்றேன், இந்த சாட்சி அதுக்கப்புறம் சொல்றேன். ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். என்ன பண்ணணும்? அவரை கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும்? சத்தியத்தை கண்டுபிடிக்கணும். அப்ப எதுக்காக நம்மள ஆண்டவர் நம்மளுடைய இந்த உலகத்துல கொண்டு வர ஒரு மகத்தான திட்டம் என்ன அப்படின்னு என்ன பண்ணணும்? என்ன எழுதிருக்கு? சத்தியத்தை சத்தியம் உண்மையை நீங்க அறிஞ்சாதான் ஆண்டவர் நம்மளை விடுதலை கொடுத்துவார். நீதி நேர்மை நியாயம் இல்லைன்னா நான் கிறிஸ்டோபர் பேர் வச்சிருக்கேன் சார், ஜேம்ஸ் வச்சிருக்கேன் சார், ஜான் வச்சிருக்கேன் சார், நான் சென்ட் ஆல்பர்ட்ஸ்ல வொர்ஷிப் பண்றேன் சார், அதுதான் என்னை அறிகிற அறிவு, அதுதான் கர்த்தரை அறிகிற அறிவு. எரேமியா 9:23 ஞானிகள் தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், மேன்மை பாராட்டுகிறவன். நல்ல கவனிங்க, மேன்மை பாராட்டுற என்ன பண்ணுமா? அவர் என்னெல்லாம் இருக்கார், அப்பா எப்படி இருக்கிறார், கரெக்டா நான் 1 மணிக்கு முடிச்சிடுவேன், 1 மணி நேரம் கொடுத்தா 1 மணி நேரம் முடிச்சிடுவேன். என்னெல்லாம் பண்ணணுமா? அப்பா நம்ம அப்பா எப்படி இருக்கார், அவர் எப்படி இருக்கார் படிங்க. பூமியிலே கிருபையையும்
நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் சொல்லுகிறார். இவைகளின் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். எது மேல? நீதி, நேர்மை, நியாயம். இவைகளின் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். என் ஆபீஸ் வாடகை கொடுத்தேன், அவன் யூஸ் பண்ணாமலே வாடகை கொடுக்குறான். என் ஃபேக்டரியை நான் வாடகை கொடுத்தேன், ஒரு கிறிஸ்டியன். அவர் யூஸ் பண்ண மாட்டார், எனக்கு வாடகை கொடுக்க மாட்டார், யாருக்குமே துட்டு கொடுக்க மாட்டார். அவர் என்ன நினைச்சிட்டு இருப்பாரு? நான் கிறிஸ்டியன், நாங்க போறேன்னு நினைச்சிட்டு யாருக்கு தெரியும் போக மாட்டாரு, அவருக்கு தான் தெரியும். சோ இவைகளின் மேல் பிரியமா இருக்கிறேன்னா குழந்தைகளை என்ன பண்ணணும்? அப்பா இது மேல பிரியமா இருந்தால் நம்மள அது மேலதான் இருக்குமா? 22:15-16 எரேமியா. கேதுரு மர மாளிகையில் உலா வருகிறபடியினாலே நீ ராஜாவா இருப்பாய். அவங்க என்ன நினைச்சிட்டாங்க? நான் ராஜா ஆயிட்டேன், கூலி கொடுக்காம என் அரண்மனை கட்டிட்டேன், நான் பெரிய ஆளு, என் மாளிகை வந்துப்பா சொல்றாங்க. எரேமியா காலத்துக்கு அப்புறம் தான் எல்லாரும் இழுத்துட்டு போயிட்டாரு ஆண்டவர் பாபிலோனுக்கு. நீ ராஜாவாக இருப்பாயோ மேல தகப்பன் போஜனம் பானம் பண்ணி நல்ல கவனிய நியாயம் நீதியும் செய்த போது சுகமாய் வாழ்ந்தான் அல்லவோ? அவன் சிறுமையும் நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். நல்ல கவனி, இந்த வார்த்தை கவனி. அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு. இப்ப சத்தியத்தை அறியுங்கள் என்ன அர்த்தம்? என்ன என்ன நான் எதுலெல்லாம் பிரியப்படணும் அதெல்லாம் அறிஞ்சு சீப்பா, அதுக்கு தான் கொண்டு வரேன். ஸ்கூல் இது, படிக்கணும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் அந்த ஒரு பொறுப்பு கொடுப்பேன். படிக்காம வந்துடாது. 17:3 யோவான் 17:3. அறிவதே நித்திய ஜீவன்னா அது முன்ன விசுவாச பிரமாணம் சொல்றது கிடையாது. என்னங்க இப்ப விசுவாச பிரமாணத்தை என்ன சொல்றோம்? நம்ம அவரு கன்னி மரியாதை அந்த காலத்துல 2000 வருஷத்துக்கு கிறிஸ்துவத்துக்குள்ள கொண்டு வந்தப்போ மீதி மதத்துல இருந்து வந்தப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியாதனால சொன்னாங்கப்பா இதெல்லாம் விசுவாசிக்கணும்னு சொன்னீங்கன்னா நீ அறிக்கை கிட்ட உள்ளவாங்க. ஆனா அறியல் எவ்வளோ கைத்தன்மை ஏங்க 3 நாள் வீட்டுல இருந்தா விசுவாசம். இன்னைக்கு எல்லாம் போனா நான் மெசேஜ் கொடுக்க போனா என்ன தெரியும் சொல்லுவாங்க? எங்க சபையில இத்தனை பேர் விசுவாசம் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. இந்த 2 வார்த்தை தான் எனக்கு தெரியும். விசுவாச போதுமா? விசுவாச போதுமா? அப்படிதாங்க பவுல் எழுதினாரு. 16:30 நீங்கள் விசுவாசித்தால் நீங்களும் உங்கள் வீட்டாரும் ஆமா விசுவாசம் ரட்சிக்கப்படலாம். 16:30 எழுதினாரு. ஆனா 17:31 என்ன எழுதினார் பாருங்க. உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இல்லம்மா, நான் இதுலயே போறேன், அப்போஸ்தலத்திலே போறேன். 16:30 விசுவாசா போயிடலாம். 17:31 என்ன சொல்றாரு பாருங்க. 17 அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதே போலிருந்தார். 17:30 நாம் கரெக்டா படிக்கிறாங்க. நீ படி கரெக்டா படி. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் 17:30 படிங்க. அறியாமையுள்ள காலங்களிலே கர்த்தர் காணாதே போலிருந்தார். இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? 16:30 என்ன சொன்னாரு? விசுவாசா போதும். இப்ப என்ன சொல்றாரு? இல்லப்பா, என்ன பண்ணோம்? தப்பு பண்ணினா மனம் திரும்பணும். முன்ன விசுவாசா போதும். விசுவாசா போதுமா? யாக்கோபு 2:19 என்ன எழுதி பாருங்க. ஜேம்ஸ் 2:19 உண்டென்று
விசுவாசிக்கிறாயே, அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. அதுங்களும் விசுவாசிக்குதுங்க. அது என்ன பண்ணுதுங்க? நம்ம அதுவும் பண்றது இல்ல. அதுக்காக தான் இங்க சொன்னார், அங்க பாருங்க, பயத்தோட நடுங்கு ராஜா. நீ என்ன பயத்தோட நடுங்கி பாவம் பண்ணா இங்க இருக்கு பாருங்க, நீ பயப்படாத இருப்பீங்க. எல்லாம் அங்கே இருக்கு, எல்லா ஆக்சன் இங்கே இருக்கு. நீ எனக்கு பயந்தா நீ யாருக்கு பயப்பட வேண்டாம். ஆனா நம்ம கடவுளுக்கு பயப்படாம தப்பு பண்ணா யாருக்கு எங்க உபாகமம் 30:19 சாய்ஸ் என்ன முன்குச்சிட்டார், எனக்கு கொண்டு போய்வார், முத்தம் கொடுப்பார். அழைக்கப்பட்டவர்கள் அதிகம், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர். யூதாஸ் காரியத்தை அழைக்கப்பட்டவரா இல்லையா? நல்ல கவனிங்க. 30:19 நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு யார் தெரிஞ்சுக்கணும்? அப்போ ஜீவனை தெரிந்து கொண்டு என்ன தெரியுமா பண்ணுவான்? பயப்படுவோம். அப்படிப்பட்டவங்களை தான் அவர் தெரிந்து கொள்வார். அங்க கவனிங்க, யாரும் தெரிஞ்சு கொள்றார்? நீங்க என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நான் சர்ச்சில் உட்கார்ந்துட்டேன் சார், தெரிஞ்சுதான் தான் சார் உட்கார்ந்தேன். ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் சிஷ்யங்களா வராங்க சார், நான் நல்லா சிஷ்யர் சார். நான் என்ன சொல்றாரு, அப்பா காக்கைக்கு கூடுண்டு எனக்கு ஒன்னும் தலை சாக்கிறது கூட இடம் இல்லை. ஏன் தெரியுங்களா? ஒரு அற்புதம் பண்ணவங்க எல்லாம் ஓடி வராங்க. ஆனா பக்கத்துல இருக்க வரவே மாட்டோம். அவன் கூப்பிடுறாரு, நீ வாப்பா. இல்ல எங்க அப்பா பச்சுட்டு வர. அவனுடைய இறுதியத்தை அவனுக்கு தெரியும். அதனாலதான் சொன்னேன், அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்னும் போது யூதாஸ் காரியத்தை அழைக்கப்பட்டவரா இல்லையா? தெரிந்து கொள்ளப்பட்டவரா இல்லையா? காணாமப்பட்டவரா இல்லையா? அப்ப ஜாகிரதையா இருக்கணுமா வேண்டாமா? முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனை நிலைத்திருப்பான். அப்போ முடிவு பரியந்த நிலைத்திருப்பதுன்னா என்ன? தப்பு பண்ணாமலே இருக்க முடியுமா? முடியாது. ஆனால்தான் லூக்கா 13:1 சொன்னார், அப்பா தப்பு. ஜான் 16:7 சொல்லுவார், நான் போவதன் கொடுக்க நலமாய் இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றவான் வரமாட்டான். அவர் வந்தாரேயாகில் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நேரத்தை குறித்தும் உணர்த்துவார். அவ்வளவுதான். யார் உணரணும்? அவ்வளவுதான். அதனால என்ன சொல்றேன்னா, கடைசி வரைக்கும் அந்த உணர்வு இருந்துட்டு போகணும். புரியுதுங்களா? பாவம் பண்ணவனும் உணர்த்துவான். ஐயோ ஐயா பண்ணு, அந்த இதெல்லாம் எடுத்து கொடுக்க சொல்லணும். கண்ணுக்குட்டி மேலேயோ மாடு மேலேயோ அந்த தண்ணி கொஞ்சம் போடுங்க. என்ன பண்ணுங்க? உடம்பு சிலுக்கும். எருமை மேல பண்ணீங்க, சாத்தான் நம்ம மேல பாவத்தை தெளிப்பான். நம்ம என்ன பண்ணணும்? சிலுக்கணும். அது காசு நிக்கணும். இருந்ததுன்னா என் பையன் படிச்சுட்டான், என் பையன் ஸ்கூல் கொண்டு வந்த பொறுப்புகளை கொடுத்து அவர் தீர்மானிப்பாங்க. நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, யாரை தெரிந்து கொள்வார்? பாத்தீங்கன்னா எழுதிங்க. அப்போஸ்தலர் 10:34 சொல்லுவார், அப்போது பேதுரு பேச தொடங்கி, கர்த்தர் பட்சபாதம் பார்க்கிறவர் இல்லை என்றும் அங்கே சொல்றார் சீக்கிரம். அதனாலதான் இங்கெல்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க. பட்சபாதம் பார்க்கிறவர் இல்லை என்றும் எந்த ஜனத்திலாவது அவர் பயந்து மனசாட்சியில பேசிட்டார். பயம். அந்த பயம் வந்தவன் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அந்த பயம் நாய் கொள்வோம், பூனை கொள்வோம். நமக்கு ஃபர்ஸ்ட் வரணும், மற்றவங்களுக்கும் வரணும். அதே மாதிரிதான் ஏசாயா 66:2 சொல்லுவார், இவைகள் எல்லாம் நான் சிருஷ்டித்ததினால் இவைகள் உருவாகின, ஆனாலும் 66 ஏசாயா, என்னுடைய கரங்கள் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின. நல்ல கவனம். யாராவது பார்ப்பார், ஆனாலும் தப்பு பண்ணாலும் தலை குனியணும். ஐயோ பண்ணிட்டேனே, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்குகிறவனையே அப்ப நம்ம நடுங்கலன்னா அவ்வளவுதான். அப்ப
அப்ப நடுங்க நடுங்காம இருக்கிறது யார் கையில இருக்கு? நல்லா நடுங்க. ஓகே, சோ கடைசியா முடிப்போம். இங்க ஏன் கொண்டு வர? நம்ம பிள்ளைங்களை எங்க அனுப்புறோம்? எதுக்கு அனுப்புறோம்? படிச்சா அவனுக்கு என்ன நடக்கும்? நல்ல பொசிஷன்ல. ஆனா பிள்ளைங்க படிக்குதுங்களா? படிக்குது. எது வரைக்கும்? 8ஆம் கிளாஸ் 9 கிளாஸ் நல்ல கவனிங்க. நல்ல பிள்ளைங்க 8 9 வரைக்கும் கவனிக்காம படிக்காம இருக்கலாம். ஆனா 9 10ஆம் கிளாஸ்ல 9 தான் ஆயிட்டுங்க. ஐயோ கஷ்டப்பட்டு படிக்கணும், படிச்சாதான் டாக்டர் ஆக முடியும், படிச்சாதான் இன்ஜினியர் ஆக முடியும், படிச்சாதான் நம்ம சம்பளம் கிடைக்கும், நம்ம மேல நிற்க முடியும் படிக்குது. நம்ம படிக்கிறது அவரை மாதிரி இருக்க படிக்கிறது இல்லை. ஏன் குழந்தைங்க படிக்குதுன்னா அதுங்களுக்கு என்ன நடக்குதுன்றது தெரியுது. உலகத்துல படிச்சா என்ன கிடைக்கும், படிக்கலன்னா என்ன கிடைக்கும் தெரியறதுனால படிக்குதுங்க. நமக்கு கண்ண பொண்ணு என்ன பொறுப்புகள் அப்பா கொடுப்பாருன்றது தெரியாததுனால படிக்க மாட்டோம். கரெக்டுங்களா? அப்பா நம்ம எதுக்கு தயார் பண்றாரு தெரியுங்களா? வேலை என்ன? 3:21 வெளிப்பாடு 3:21 நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அமர்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனையும் என் சிங்காசனத்தில் அமர. கிறிஸ்டியன் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். யார் ஜெயம் கொள்ளுவா? அவர் என்னத்தை வச்சு கணக்கு போடுவார்? யாருக்கு எந்த பொறுப்புகள் கொடுக்கணும்னு எப்படி கணக்கு போடுவார்? ஞானம் உள்ளவங்களுக்கு அதிக பொறுப்புகளை கொடுப்பார், படிக்காதவங்களுக்கு கொடுக்க மாட்டார். எங்க சொல்லியிருக்கு வாங்க அதோட படிக்கிறோம். தானியேல் 12:2-3 எல்லாம் எழுதி வரீங்களா? நான் மட்டும் சொல்லிட்டே போறேன். பூமியின் துளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர். பூமியின் துளிலே நித்திரை செய்யறவங்க யாருங்க? அடக்கம் பண்ணிட்டு வந்தவங்க, பொச்சிட்டு வந்தவங்க. அவர் கடவுள் என்ன சொல்றாரு? அப்பா நீ பொச்சிட்டு போயிட்டு அவன் தூங்கி தான் எழுப்பிட போற, கணக்கு கேட்க போற. அவங்க கிட்டலாம் கணக்கு கேட்பேன். ஒரே டக்கு டக்குனு யோசிச்சுங்க. கணக்கு எங்கெங்கெல்லாம் கேட்க வேண்டிய எழுதிங்க. பிரசங்கி 12:13-14 சொல்லுவார். டக்கு படிச்சுங்க, கணக்கு முடிச்சுடுவோம். பிரசங்கி 12:13-14 இன்னொருத்தர் வந்து 2 கொரிந்தியர் 5:10 தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள் எல்லா மனுஷர்களும் விழுந்த கடமை இதுவே. என் மகனே இவைகள் நன்மையானாலும் தீமையானாலும் வரும் பாருங்க, நியாயத்திலே கொண்டு வருவார். வரும். சரி இருக்கட்டும். 2 கொரிந்தியர் 5:10 ஏங்க அதெல்லாம் பழைய ஏற்பாடுங்க. இயேசுநாதர் வந்தோடனே ரத்தத்தை சிந்தனும் குத்து கொடுப்பாருங்க கிடையாது. சாய்ஸ் ஒன்று கொடுத்துட்டா கட்டாயம் கணக்கு. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் யாரெல்லாம் எழுதினவர் யாரு? பவுலே நிக்கணும்னா நம்மளாம் இங்க எழுதும் போது சரி இயேசுநாதர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க 12:36 மத்தேயுல. நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளை குறித்தும் வீணான வார்த்தைகளை குறித்தும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று மெய்யாகவே உங்களுக்கு. அப்ப வார்த்தைகளுக்கு ஒப்புவிக்கணும்னா கிரிக்கு எவ்வளவு ஒப்புவிக்கணும்? எல்லாரும் விட்டு பிடிக்கிறார். சோ நமக்கு என்ன வேணும்? 28 அது ஆகும். யோபு 28 நடக்கணும். யோபுல 28 என்ன நம்ம கிட்ட எதிர்பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க. சீக்கிரமா ஒரு 2 நிமிஷம் முடிச்சிடலாம். ஆண்டவருக்கு பயப்படுதலே ஞானம். அதனாலதான் பயத்தை பத்தி சொல்றேன். பொல்லாப்பை விட்டு விலகுவது நித்திய ஜீவன். சோ ஞானம் இங்க அனுப்புறது நமக்கு ஞானத்தை படிப்பிக்க. ஞானம் எப்போ வரும்? அவருக்கு பயந்தா வரும். நன்மை தீமை தெரியலன்னா பயம் வருமா?
எபேசியர் 1:4 மாதிரி எழுதிக்கங்க. எபேசியர் 1:4 மாதிரி நம்ம எல்லாம் வரணும். நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டபடியே. நம்ம குழந்தைகளை எப்படி இருக்கணும்னு விரும்புறோம்? நியாயமா இருக்கணும், நீதியா இருக்கணும், நல்ல பிள்ளைகளா இருக்கணும் விரும்புறோமா இல்லையா? அந்த மாதிரி ஆண்டவர் உலகம் உருவாக்கு முன்னாடி ஒரு சந்ததியை எதிர்பார்க்கிறார். எப்படி இருக்கிறது? பரிசுத்தம். நமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் அவருக்கு வேண்டிய ஒரு சந்ததி அன்பா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். அது எப்படி நடக்கும்? கீழ்ப்படிஞ்சா நடக்கும். குற்றம் இல்லாம இருக்கணும். எப்படி நடக்கும்? பாவம் பண்ண பிறகு உணரும் போது, மனம் திரும்பும் போது என்ன ஆயிடும்? குற்றம் இல்லாம நினைக்கி அந்த மாதிரி சந்ததியை அவர் எதிர்பார்க்கிறார். குற்றம் இல்லாம இருக்கணும்னா எது குற்றம் தெரியுமா வேண்டாமா? அப்ப பழ வைக்கணுமா வேண்டாமா? சாய்ஸ் யாருக்கு கொடுக்கணும்? கொடுத்துட்டாரு. இப்ப நம்ம வேலை என்ன? பயந்தா தெரிந்து. இப்போ தானியேல் 2:3 முடிப்போம். பூமியின் தூளிலே முத்திரை செய்கிறவர்கள் யாருன்னா கணக்கு கேட்கறதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க, வரி பணிக்கு வந்தவங்க. அவங்களெல்லாம் ஏப்பினா கேட்பாங்க, ஆண்டவர் கணக்கு கொடு. அநேகரில் சிலர் பாருங்க. அதனால்தான் சொன்னார் 10 பூனையில 2 பூனை தான் வருது. சொர்க்கத்தின் வாசல் இடுக்கமானது. ஒரு சிலரே கண்டது. அநேகரில் சிலர் தான் என்ன பண்ணுவாங்களா? நித்திய ஜீவனுக்கு வருவாங்க. யார் அவங்க? படிச்சவங்க. என்ன படிக்க? பாவத்துக்கு பயந்து வாழ படிச்சவங்க. ரெண்டா பிரிச்சுடுவாங்க. ஃபர்ஸ்ட் மொத்தம் 3ஆ பிரிக்க போற. நல்ல கவனிங்க, மொத்தம் 3ஆ பிரிக்க போற. அது எந்த கேட்டகரி நம்ம போறோம் நம்ம பார்க்கணும். ஒண்ணு படிக்காதவங்க, உணர்த்தினாலும் உணராதவங்க, அதெல்லாம் நித்திய நிந்தை. அடுத்தது நித்திய வாழ்வு. நித்திய வாழ்வுக்கு யாரை எடுத்துப்பாங்க? ஐயா சொல்லியிருக்காங்க. ஆன்சர் படிக்க. ஞானவான்கள். யாருங்க ஞானவான்? கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தவர் ஞானவான்கள். ஆகாய மண்டலத்து ஒளியை போலவும். நல்ல கவனிங்க, 2 கேட்டகரி. அவன் பயந்தான்னா ஞானம் வந்தான்னா அவனை நான் லைட் ஆக்கிடுவேன். மற்றவர்களை நீதிக்கு உட்படுத்தினவர்கள், நீதி நேர்மை நியாயத்தை கற்றுக் கொடுத்தவர்கள், நட்சத்திரங்களை போலவும் சதா காலங்களிலும். இப்ப 3 போட்டார். ஒவ்வொரு வேர்ல்ட டிசைட் பண்ண போறாரு. நம்ம எந்த கேட்டகரியில போனோம்? 2 இல்ல 3. ஒண்ணு நம்ம கத்துக்கணும், ரெண்டாவது மத்தவங்களையும். அதனாலதான் நான் சொன்னேன், we are here to learn and lead. Learn to be like your creator, lead others to your creator. Very simple. Okay, so 3ஆ பிரிக்க போறேன். இப்போ சின்னதா முடிச்சிடறேன். So இது என்னது? இந்த பூமி ஸ்கூல். இந்த ஸ்கூலை கத்தது யாரு? இந்த ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கிறது யாரு? சிலபஸ் என்ன? சிம்பிள். உண்மை முத்தமுள்ள ஒளி கண்ணுள்ள வளரும். எந்த வேலை? நான் ஸ்வீப்பருங்க, ஒழுங்கா பண்ணியா? நான் டீச்சருங்க, ஒழுங்கா பண்ணியா? நான் பாஸ்டருங்க, ஒழுங்கா சொல்லி கொடுத்தியா? நான் டாக்டருங்க, அந்த மாதிரி தப்பு தண்டாலும் பண்ணியா? இல்ல கேட்பாரு. சொல்லி கொடுக்குறேன். ஃபீஸ் யார் கட்டணும்? குழந்தை கட்டணும், அப்பா கட்டுவாரு. அப்பா கட்டணும். எதை வச்சு கட்டினா தெரியுங்களா? நமக்கு அப்பா எதை வச்சு கட்டினா தெரியுங்களா? ரத்தத்தை வச்சு ஃபீஸ கட்டுறாரு. பொன்னினாலும் வெள்ளினாலும் விற்கப்படாமல் ஏறப்பட்ட ரத்தத்தினால் விற்கப்பட்டீர்கள். ஃபீஸையும் கட்டுறாரு. கொரோனா காலம் எல்லாருக்கும் வேலை போச்சு. நேற்று பார்த்துங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுங்களா? நான் காலில் போறேன், எதுக்கு ஒருத்தர் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு, நல்லா ஷர்ட் பேண்ட் எல்லாம் போட்டு இருக்காரு. வேலை போயிடுச்சு. சிக்னல்ல மாஸ்க் எடுத்து நேற்று ஒவ்வொருத்தருக்கே வைக்கிறாரு. என்கிட்ட வந்து சார் நான் வாங்கிங்க சார், வாங்கிங்க சார், வாங்கிங்க சார். என்னப்பா ப்ராப்ளம் உங்களுக்கு? சார் பையனுக்கு ஃபீஸ் கட்டணும் சார், ஏதாவது வாங்குங்க சார். கண்டு தைக்கல. இன்னைக்கு எல்லாரும் ஃபீஸ் கேட்கறாங்க. ஒரு கற்பனை, பையன் 8ஆம் கிளாஸ் படிக்கிறான், கோல் விளையாடினா படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த வயசுலாம் வராது, எனக்கு வரல. அப்போ அம்மா ஃபீஸ் கட்டணும் சொல்லிட்டாங்க டீச்சர். அம்மா யாருக்கு சொல்லுவாங்க? அப்பா கிட்ட சொல்லுவாங்க. அப்பா கிட்ட
கதை சொல்லும் போது அப்பாக்கு பைசா இருக்கு, இவருக்கு ஒரு மாஸ்டர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? மணிக்கடையில் போய் மூட தூக்குறாரு. மணிக்கடையில் போய் மூட்டை தூக்கியாவது எப்படியாவது பையன் ஃபீஸ் கட்டணும். அவர் மூட்டை தூக்குறாரு, பையன் கோலி அடிக்கணும். அப்பா அம்மாக்கு எப்படி இருக்கும் கோவம். இழுத்துட்டு போயிட்டு அந்த மளிகடையில் கொஞ்சம் தூரம் அவங்க போடுறாங்க. அவங்க அப்பா எப்பவுமே அவன் பேண்ட் ஷர்ட்ல பார்த்தவன் திடீர்னு ஒரு லுங்கி கட்டின்னு மேல என்ன போட்டு வந்துடுற அப்படி இப்படி போயிட்டு இருந்தா அவன் சொல்றான், அம்மா அவர் பார்த்தா நம்ம அப்பா மாதிரி இருக்கல, அவளை பார்த்தா அப்பா மாதிரியே இருக்காங்க. அம்மா சொல்றாங்க, உங்க அப்பா தானே, ஏமா அப்பா அந்த மாதிரி வேலை செய்யறாங்க, மறுநாள் இருந்து அந்த பையன் எப்படி படிப்பான்னு நினைக்கிறீங்க? நல்லா கவனிங்க சொல்றேன். ஒரு மூட்டை தூக்கின அப்பாக்காகவே ஒரு பையன் நல்லா படிச்சான்னா, ரத்தத்தை சிந்தின அப்பாக்காக நம்ம எவ்வளவு படிக்கணும்? படிக்கிறோமா? அவரை மாதிரி இருக்க படிக்கிறோமா? அதை போய் கவனிச்சு கர்த்தாவே, இந்த மத்திய பொழுதிலே எங்களை எல்லாம் கூட்டி வந்து 200 வருஷங்களுக்கு முன்பாக ஒரு ஆலயத்தை கட்டி எங்களை படிக்க இன்னும் ஆழமாக போதித்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தாய் சபையும் கொடுத்து கிளை சபைகளையும் கொடுத்து கர்த்தாவே உமது படைப்புகளை பிள்ளைகளாக்க நீ தெரிந்து கொண்ட இந்த நிகழ்ச்சிகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, சொன்ன வார்த்தைகள் வீணாக போகாமல் ஒவ்வொருவர் மனத்திலும் கிரியை செய்து நீர் எங்களுக்கு செய்த தியாகங்களை நாங்கள் உணரவும், கர்த்தாவே நன்றாக உங்களை போல் இருக்க படிக்கவும், மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும், ஆத்ம ஆதாயம் செய்து இடத்தில் வந்து கர்த்தாவே எங்களுக்காக நீர் நிர்ணயித்திருக்கிற பொறுப்புகளை வகிக்கவும் கர்த்தாவே எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டு. வந்தவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் தேவை, நபரின் தேவை, இந்த ஆலயத்தின் தேவை நமக்கு தெரியும் ராஜா. சந்தியும் ஆசீர்வதியும் வழிநடத்தும். எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விருப்பப்பட்டார்கள்.